வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆஹா ஓகோன்னு சொல்கிற ட்ரெயின் நமக்கே வம்பு. ஆடி காரு BMW காரோட கம்பேர் பண்ணி செய்தியை சொல்லிடுவோம். ஆடி காரு BMW காரெல்லாம் ஃபஸ்ட்டு சர்வீஸ் போகிறதுக்கு முன்னாடி பிரேக் டவுன் ஆகி நின்னதே கிடையாது. ஆனால் நம்ம மாருதி வேன் கூட நிற்காதுங்க. சோலாப்பூர்லேருந்து மும்பை தாதர் சென்ட்ரல் போகிற 2226 புத்தமுது வந்தே பார்த்து நடுவழியில் நின்றுட்டு. சோலாப்பூர்லேருந்து மும்பை சென்ட்ரல் போகிறதுக்கு வழக்கமாக 5.5 மணி நேரம் எடுத்துக்கும் இந்த ட்ரெயின். நேற்றுக்கு போய் சேர்றதுக்கு 7 மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டு. நடுவழியில் 1.5 மணி நேரம் நின்றுருக்கு. என்னடா பிரச்சனை விசாரித்தா பேண்டாகிராஃப் வேலை செய்யலை சாருங்கிறான். சென்னை மும்பையிலலாம் எல்டி ட்ரெயின் ஆண்டாண்டு காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே பேண்டாகிராஃபில் தான் ஓடுது. பூனே கல்யாணுக்கு இடையில் லோனாவலான்னு ஒரு ஸ்டேஷனு வந்தே பாரத் இப்போ அந்த ஸ்டேஷனை தான் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்டேஷனை திருவாரம் போதே ஸ்பீடு குறைய ஆரம்பிச்சிச்சு. வந்தே பாரத் லோனாவலா ஸ்டேஷனில் நிற்காது, ஏன் இவ்வளவு ஸ்லோவாக போயின்னு வண்டியில் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. வந்தே பாரத் ட்ரெயின் இந்த ஸ்டேஷனை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிருக்கோம். ஸ்டேஷன் சிக்னல்லாம் தாண்டி கண்டலா ஸ்டேஷன் கிட்ட நெருங்கியிருக்கோம். அந்த இடத்துல L&T ஹெல்த் கேர் சென்டர்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கிட்ட போகும்போது வண்டி நின்றுடுச்சு. ட்ராக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனடியாக தகவல் கொடுத்துட்டாங்க. அவங்களும் ஏதோ டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி குயிக்காக ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தே பாரத்தில் ஏனியை போட்டு TRD எம்ப்ளாயிஸ் தான் மேலே ஏறிட்டு இருக்காங்க. C12 கோச் மேலே இருந்த பேண்டோகிராஃப் தான் ரிப்பேர் ஆகிருந்தது. பேண்டோகிராஃப் ரிப்பேரை சரி பண்ணுறது அவ்வளோ சுலபமாக இல்லை. DRD ஸ்டாப்புகள் ரொம்ப போகிறான்னாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயின் அதை ஓவர்டேக் பண்ணி போயிட்டான். ஓட்டப்பந்தயத்தில் வெள்ள முயல் தோக்கிறதும் ஆமை ஜெயிக்கிறதும் ஆண்டாண்டு காலமாக நம்ம கேட்டுட்டு இருக்க கதை தானே. அதுக்கு பிறகு தான் வந்தே பாரத் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கல்யாண் ஸ்டேஷனுக்கே 1 மணி நேரம் 25 நிமிஷம் லேட்டில் தான் போய் சேர்ந்துச்சு. டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் ட்விட்டர் பதிவே போட்டிருக்காரு. ட்ராவல் பண்ண பல பயணிகள் ட்விட்டரில் கோவமாக பதிவு போட்டிருக்காங்க. வந்தே பாரத் வண்டி என்னமோ நல்லா தான் இருக்குது, யார் இல்லைன்னு சொன்னால் நல்ல தரமான பொருளை போட்டு செய்யுங்க. இந்திய பிரீமியர் ரயில்களுக்கு இது அழகல்லன்னு ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு. இதுதான் நம்மளுடைய கருத்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.